இன்னைக்கு நம்ம சுவையான பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் சிக்கன் வந்து ஒரு 1/2 கேஜி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் ரெடியாக வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. அது கூடவே நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிச்சுங்க. அது கூடவே இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக வெங்காயம் அரிஞ்சு போடும்போது அதோட டேஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். பொடியாக நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிங்கன்னா அந்த பெப்பர் சிக்கன் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் பொன் வறுவலாக வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்போ இல்லை மஞ்சள் தூளை கூட நீங்கள் போட்டு வதக்கலாம். சட்டுன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. பார்த்தா தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? நல்லா இது பாருங்க, நல்ல இந்த கலரில் வெங்காயம் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கிறேன். தனியா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பெப்பர் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பொடி வந்து நான் எப்படி சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மிளகா பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேருங்க, அப்போ தான் அது அடியில் தீ பிடிக்காது. நல்லா சேர்ந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க நான் மறந்துட்டேன், அதனால இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க, நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால நான் செகண்ட் டைம் வந்து கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன். நீங்களும் பார்த்து கூட குறைவாக பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம சிக்கன் நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேங்க. உப்பு காரம்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. இது மூடி வச்சுட்டது பிறகு வந்து நம்ம பார்க்கலாம். இது கூட நான் என்ன ஆட் பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, இது நம்ம திறந்து பார்க்குறோம். வந்து தண்ணி ஒன்றும் சுண்டி வரல, தண்ணி நல்லா சுண்டணும். தண்ணி நல்லா சுண்டின பிறகு தான் நம்ம இதில் சேர்க்கணும் பொருள். தண்ணி நல்லா சுண்டி வரட்டோங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிக்கன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், அதனால கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும் நம்ம வெந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சீக்கிரத்துலேயே இது வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. நான் இதில் ஒரு பொடி சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வேற எந்த பொடியும் இல்லைங்க. இது பெப்பர் சிக்கன்ன்றதுனால நம்ம பெப்பர் பொடி தான் இதில் சேர்க்க போகிறோம். அதுதான் நான் வந்து லாஸ்ட்டில் ஒரு பொடி சேர்க்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி போடும்போதே ஒரு பொடி லாஸ்ட்டில்
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டோம். இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போடணும். இந்த லாஸ்ட்டில் போடுறது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த பெப்பர் சிக்கன்ற ஃப்ளேவரை நம்மளுக்கு தரும். பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடிங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது மேலே வந்து முந்திரி வறுத்து போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும் அதோட டேஸ்ட்டும். இந்த சிக்கனோட நடுவில் அந்த முந்திரி வரும்போது அதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பெப்பர் சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.